ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டீம் T20 ஃபைனலுக்கு போனாங்க. அதே மாரி சவுத் ஆப்பிரிக்கன் டீமும் முதல் முறையா வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்தாங்க. இதுவரைக்கும் அவங்க எந்த வேர்ல்ட் கப் ஃபைனலும் விளையாண்டதே கிடையாது. எல்லா செமிஃபைனல் மேட்ச்லயும் தோத்துருக்காங்க. அதனால இந்த தடவ சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வின் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நெறைய பேருக்கு இருந்துச்சு. பட் அவங்க குரூப் மேட்ச்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நேபாள், பங்களாதேஷ் கிட்டலாம் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இந்தியன் டீம் ஒரு மேட்ச் கூட வேர்ல்ட் கப்ல தோக்கவே இல்ல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இந்த தடவ கண்டிப்பா இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே மாரி ரொம்ப சிறப்பா விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. ஆனா, ஆரம்பத்துல ரொம்ப மோசமா தான் இந்தியன் டீம் விளையாண்டாங்க. ரொம்பவே சீக்கிரமா 34 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட் பவர் பிளேலயே லூஸ் பண்ணாங்க. பட் இந்த வேர்ல்டு கப்ல விராட் கோலி அந்த அளவுக்கு சுத்தமா சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்சும் அவர் ரொம்பவே பொறுமையா தான் விளையாண்டாரு. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டும் சரசரன்னு போயிடுச்சு. இவரும் அதிரடியா விளையாடி அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா இந்தியா தோக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால பொறுமையா தான் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே சிறப்பா விளையாடினாரு. அதனால டீம் ஸ்கோரும் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆனுச்சு. கடைசியா 176 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட சவுத் ஆப்பிரிக்கன் டீமால இந்தியன் பவுலிங்க சமாளிக்க முடியல. அடுத்தடுத்து விக்கெட் டக்கு டக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. இதனால இந்தியன் டீம் ரொம்ப ஈஸியா வேர்ல்ட் கப்ப வின் பண்ணிட்டாங்க. கடைசியா இந்தியா 2007ல தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 2014ல ஃபைனல் வந்தாங்க. பட் ஸ்ரீலங்காவோட தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2024ல இப்பதான் இந்தியன் டீம் மறுபடியும் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்கு. இதனால இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க.